निम्नलिखित वाक्य में विशेषण छांटकर उनका भेद लिखिए। हरा रंग काटने पर राम को दुख हुआ. பசுமையான செடியை வந்து வெட்டின உடனே ராமுக்கு வந்து ரொம்ப துக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வந்து குணவாச்சக விசேஷன். சரி, குணவாச்சக விசேஷன் அப்படின்னா என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். वे शब्द होते हैं जो किसी संज्ञा या सर्वनाम के गुण. இப்போ வந்து ஒரு சர்வநாமம், நாமவாச்சக், நவுன் அண்ட் ப்ரொனவுனுடைய குணங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து இப்போ நவுன் அப்படின்னா நமக்கு வந்து சஞ்ஞா அப்படின்னா வந்து பேர்களை வந்து சொல்கிறது, வந்து சர்வநாமம் அப்படின்னா வந்து பேருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது வந்து சொல்கிறது. வந்து அதனுடைய குணங்கள் வந்து குண அதிசயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து குண், தோஷ், ரங், கலரு, அதுக்கப்புறமா வந்து அதனுடைய ஆகாரம் எப்படி இருக்குது, வந்து ஸ்வபாவ், அதனுடைய குணங்கள் எப்படி இருக்குது, வந்து தசாயா அவஸ்தா கா போத் ஹோதா ஹை, அதனுடைய குண அதிசயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து குணவாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வந்து இப்போ வந்து சரள சப்தமே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸில் வந்து व्यक्ति மனிதர்கள் வந்து என்ன சொல்லுவோம், வந்து व्यक्तिको ஒரு மனிதனை வந்து என்ன சொல்லுவோம், வந்து कोई व्यक्ति அப்படின்னு சொல்லுவோம். वस्तुको कैसी है, அந்த பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எதை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொருளை வந்து சொல்லுவோம். வந்து நெக்ஸ்ட், சார் குர்சியோம் கமரமே ரக் தீஜியே, 4 சேர்களை வந்து ரூம்குள்ளே வைங்க. சங்கியாவாச்சக் விசேஷன். இங்கே வந்து சார் அப்படின்னா வந்து நம்பரை குறித்து சொல்லுது. வந்து சங்கியாவாச்சक विशेषण. संख्यावाचक विशेषण ना वे शब्द होते हैं जो किसी संज्ञा या सर्वनाम की संख्या का बोध कराते हैं. இப்போ வந்து அதனுடைய நம்பர்ஸ் வந்து குறித்து சொல்கிறது தான் வந்து இங்கே வந்து संख्यावाचक विशेषण. सरल शब्दों में जिस विशेषण से हमें यह पता चले कि वस्तुएं या व्यक्ति गिनती में இங்கே வந்து நம்ம ஒரு மக்கள் வந்து இருக்காங்க, வந்து அப்புறமா வந்து மனிதர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து பொருட்கள் இருக்குது. வந்து அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது வந்து நம்ம மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பொருட்களுக்காக இருந்தாலும் சரி, கித்தனை ஹை எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். வந்து ஸோ யாராக இருந்தாலும் சரி வந்து கவுண்ட் பண்ணும்போது எத்தனை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைவா, கித்தனை ஹை அப்படின்றது வந்து. ஸோ அதுதான் வந்து இங்கே சங்கியாவாச்சக் விசேஷன். வந்து 1 கிலோ சாவல் சே கீர் பனேகி. இங்கே வந்து 1 கிலோ அரிசி வச்சு ஒரு பாயசத்தை வச்சாங்க. வந்து இது வந்து பரிமாணவாச்சக் விசேஷன். வந்து 1 கிலோன்றது வந்து ஒரு வெயிட்டை வந்து குறித்து சொல்லுது. வந்து ஸோ பரிமாணவாச்சक विशेषण. वे शब्द होते हैं जो किसी वस्तु की मात्रा, क्वालिटी, नेक्स्ट माप, मेजरमेंट या तौल, वेट का बोध कराते हैं. இப்போ வந்து வெயிட், மெஜர்மெண்ட்டு, குவாலிட்டியை பற்றி நம்ம வந்து சொல்லும்போது வந்து பரிமாணவாச்சक விசேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். வந்து அது வந்து பரிமாணவாச்சक விசேஷனாக மாறுது. வந்து इसलिए उपयोग द्रव्यवाचक या अगणनीय संज्ञाओं के साथ किया जाता है. இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணியான பொருட்கள் இருக்குது. வந்து ஸோ கிரோசின், பால், தண்ணி, இது வந்து நம்ம 1 லிட்டரு, ஆயில், இதெல்லாம் வந்து நம்ம வந்து 1 லிட்டரு, 1 லிட்டரு, 2 லிட்டரு, இது போல் வந்து நம்ம குறித்து தான் நம்ம வந்து குவாலிட்டி வந்து சொல்லி மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து அளந்து தான் நம்ம வந்து கொடுப்போம். வந்து அதே போல் வந்து இந்த வெயிட்டும் செக் பண்ணி கூட நம்ம வந்து இதை பற்றி சொல்லலாம். வந்து அது வந்து என்ன ஆகுது, பரிமாணவாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.